பட் 2025 ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா டெக் ஜாப் மார்க்கெட்ல அவ்வளோ லே ஆஃப் நடந்திருக்கு. பிக் ஜெயின்ஸ் லைக் அமேசான், மைக்ரோசாஃப்ட்லாம் அரௌண்ட் 10,000 பிளஸ் எம்ப்ளாயிஸ் கிட்ட லே ஆஃப் பண்ணாங்க. லைக் இன்டெல், சேல்ஸ் ஃபோர்ஸ், ஹெச்பி இவங்கலாம் அரௌண்ட் 1,000 பிளஸ் எம்ப்ளாயிஸ் கிட்ட லே ஆஃப் பண்ணாங்க. இது பிக் ஜெயின்ஸ்க்கு மட்டும் தான் நடந்ததான்னு கேட்டா ஃப்ரம் லார்ஜ் கார்பரேஷன் டு ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்டார்ட் அப்லையும் இதே கேஸ் தான். இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து ஏஐயான்னு கேட்டா எஸ், ஒன் ஆஃப் த ரீசன் ஏஐ தான் இந்த லே ஆஃப் நடந்ததுக்கு காரணம். இதனால டெக் ஜாப் மார்க்கெட்டே கம்ப்ளீட்டா டெட்டான்னு கேட்டா நோ, அதெல்லாம் பாசிபிளே இல்ல. ஏஐயால சில ரோல்ஸை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸே பண்ண முடியாது. எல்லாருமே லே ஆஃப்ஸ் நடக்கிறது மட்டும் தான் தெரியுது. அவங்க வந்து எந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான அவேர்னஸே இல்ல. ஸோ இந்த வீடியோல நான் டாப் 5 ரோல்ஸ் எதில் பெனிஸ் அதிகமா ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து 2026க்கான ஃபியூச்சர் ப்ரூஃப் ஜாப்ஸா இருக்க போது அது எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயிலா ஷேர் பண்ண போறேன். இப்பதான் நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஐ எம் யுவா, ஒர்க்கிங் அஸ் அ கிளவுட் இன்ஜினியர். ப்ரொஃபைல் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ். இவங்களுக்கு கோடிங் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. தே ஆர் த இன்ஜினியர்ஸ் ஹூ ஷுட் பி மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ராடக்ட் லெவல், அப்புறம் சிஸ்டம் டிசைன் இன்ஜினியர்ஸாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே தெரியும், வித்வுட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எந்த பிசினஸ்மே நடக்காது. தே ஆர் தி பேக் போன் ஆஃப் எவ்ரி கம்பெனி ரன்னிங் இன். ஸோ ஆனா முன்னாடி இருந்த மாதிரி ஜென்ரலைஸ்ட் கோடிங் மட்டும் தெரிஞ்சா இப்போ சர்வைவ் ஆக முடியாது. கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஆஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரேட் ஆஃப், எப்படி வந்து ஒரு பிசினஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான இன்புட் கொடுக்குறாங்க, எப்படி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட டீல் பண்றாங்க, எப்படி கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இன்ஜினியர்ஸ் தான் அவங்க 2026ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கோடிங் அண்ட் தி அதர் பாய்லர் பிளேட்ஸ் எல்லாமே ஏஐயே நம்ம கொடுத்துரும். இந்த ப்ராடக்ட் ஓன் பண்ணி எண்ட் டு எண்ட் அவங்க இன்டகிரேட் பண்ணி எண்ட் டு எண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் 2026ல கம்பெனிஸ் ஆர் கோயிங் டு ஹையர். ஸோ உங்க ஸ்கில் செட்டை நீங்க அந்த மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா வரப்போகுது. நம்பர் 4 லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஓனர்ஸ் ஆர் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ். வந்து லைக் ஜென்ரலா ஒரு ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா பத்தாது. தே ஷுட் பி மோர் ஆஃப் டெக்னிக்கல் ப்ராடக்ட் ஓனர்ஸ். டெக்னிக்கலாவுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இவங்க ஒரு பிசினஸ்ல ஒரு பிரிட்ஜா தான் இருப்பாங்க. லைக் ஒரு ப்ராடக்ட் டீமுக்கும் டெவலப்மெண்ட் டீமுக்கும் நடுவுல தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்டோட ரெக்யர்மெண்ட் என்ன, என்னால நம்ம ஃபியூச்சர்ல வந்து பண்ண போறோம், என்னெல்லாம் வந்து பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது டெவலப்மெண்ட் டீமுக்கு தெளிவா சொல்ல போற ஆளே ப்ராடக்ட் ஓனர்ஸ் தான். வித்வுட் தெம் அந்த ப்ராடக்ட் ரோட் மேப்போ அதுக்கான கிளியர் பிக்சரோ வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு தெரியாது. ஸோ ப்ராடக்ட் ஓனர்ஸ் ஷுட் பி டேக்கிங் த கம்ப்ளீட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் வாட் பிசினஸ் தே ஆர் ரன்னிங் அண்ட் வாட் ப்ராடக்ட் தே ஆர் டெலிவரிங். ப்ராடக்ட்கான டீம் வந்து ரொம்பவே வந்து காம்பாக்டான டீம் தான் எல்லா கம்பெனிலுமே. பிகாஸ் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா இருக்கும், டெவலப்மெண்ட் டீம்னா பெருசா இருப்பாங்க. பட் அந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட்டுக்குமே நம்ம வந்து சிங்கிள் ப்ராடக்ட் ஓனர் தான் இருப்பாங்க. ஸோ ஓப்பனிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து பேக்கேஜ் அண்ட் தி டிமாண்ட் பார்த்தோம்னா அதுக்கு அதிகமாக இருக்கும். பட் மோஸ்ட்லி இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் தான் எடுப்பாங்க. இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், அதாவது ஸ்டார்ட் அப்ல இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்பர் 3 லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கிளவுட் இன்ஜினியர்ஸ் ஆர் கிளவுட் ஆர்கிடெக்ட். எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கோயிங் டு பி பூமிங் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 to 10 years. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி கிளவுடுக்கு மைக்ரேட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க நிறைய கிளவுட் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட் தேவைப்படுறாங்க. அவங்க சிஸ்டம் ரொம்ப ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் சரி, கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன், காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்கு உங்களுக்கு நல்ல கிளவுட் ஆர்கிடெக்டும் தேவைப்படுறாங்க. அதை பில்ட் பண்றதுக்கு நல்ல கிளவுட் இன்ஜினியர்ஸுமே அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஏஐஸ் வந்து ஒரு சஜஷன்ஸ் ஆர் சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் வேணா பண்ணுமே ஒழிய ஏஐயால கம்ப்ளீட்டா இந்த மாதிரி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ப்ளே பண்ணி ஒரு இன்டகிரேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் கிளவுட் சிஸ்டமே அதால பண்ணவே முடியாது. ஹியூமனோட நாலேஜ் இல்ல கண்டிப்பா தேவை. நம்ம இந்த ரோலை பிக் பண்ணி எப்படி ஏஐ வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்ணி நம்மளோட சிஸ்டம் வந்து நல்லா பில்ட் பண்றோன்றதுலதான் நம்ம ஸ்கில் செட்டே இருக்கு. ஃப்ரெஷர்ஸா இருந்தா கிளவுட் இன்ஜினியரிங்கான பேசிக்ஸ் லைக் AWS ஆர் அஷூர் ஏதாவது பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு லைக் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் கிளவுட் சப்போர்ட் ரோல். லேட்டர் ஆன் இந்த கிளவுட் இன்ஜினியரிங்குள்ளே என்டர் ஆகலாம். தென் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட் ஆர்கிடெக்டா மூவ் பண்ணி உங்க ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி ரூலிங் ஃபார் தி நெக்ஸ்ட் 10 years. நம்பர் 2 சைபர் செக்யூரிட்டி ஆர் செக்யூரிட்டி இன்ஜினியர், கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர், செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். பிகாஸ் டேட்டாவுமே அதிகமாயிடுச்சு, ஏஐ ட்ரிவன் சிஸ்டம்ஸ் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளவுட் மைக்ரேஷன் கம்பெனிஸ் எல்லாம் கிளவுடுக்கு மூவ் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன பிரீச் நடந்தா கூட மொத்த சிஸ்டமே காலி. அட்டாக்கர்ஸ் எப்படி வேணா சிஸ்டம் ஆக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆர் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. இதுவே வந்து கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்தா தே நீட் சம் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆர் IAM இன்ஜினியர்ஸ் who can protect the cloud system. So in the mari based on the system we have different security engineers and also the cyber security engineers and architects and specialists in security related roles. Ellame is going to be booming in 2026. Companies are in need to protect their data because of the legal issues or governance issues. Ella data ume முக்கியமானதா இருக்கும். ஸோ எது லீக் ஆனாலுமே கம்பெனிஸ் ரெவன்யூ வில் பி டைரக்ட்லி அஃபெக்டட். அதனாலேயே வந்து தே நீட் தீஸ் இன்ஜினியர்ஸ். நம்பர் 1 எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் AI ஆல் ML பேஸ்ட் இன்ஜினியர்ஸ். ஏஐவே கம்ப்ளீட்டா ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் ஏஐ பில்ட் பண்றதுக்கு தான் எல்லா கம்பெனிஸுமே அவங்களோட மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரீசெண்டா போட்டுட்டு இருக்காங்க. மேனுவல் ஒர்க் எல்லாத்தையுமே லே ஆஃப் பண்ணிட்டு அவங்க வந்து மேஜரா ரீப்ளேஸ் பண்றதுன்னு பார்த்தோம்னா AI அண்ட் ML இன்ஜினியர்ஸ் தான். அவங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றாங்க, மேனுவல் டாஸ்க் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கான டிமாண்ட் தான் I can't even say இவங்களுக்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்கு. ஷுட் பி ஸ்ட்ராங் இன் பைத்தன் அண்ட் வந்து ML ஓட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றதுக்கான required skills எல்லாமே இருந்தா they could easily enter into the fresher roles as well. இதுதான் 2026. I'm sure it's going to be ruling 2026.
இப்போ பார்த்தோம்னா நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ்மே வந்துச்சு, கம்பெனிஸ்மே நிறைய இன்வெஸ்ட் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வந்து பீப்பிள் ஹையர் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க வந்து அதிகமாவே பட்ஜெட் வச்சிருப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்ட் யாரா இருந்தாலுமே ரஷ் அப் அண்ட் லேர்ன் டிஐ ஆர் எம்எல் பேஸ்ட் ஸ்கில்ஸ்